டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பாவை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம். ஸோ மாணவர்கள் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லெவல் 1ல் வீடியோ 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா லெவல் 1 வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா. அதன் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் கொஷின்ஸ் தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா. எக்ஸசைஸ் நம்பர் 1க்கு நாங்கள் டெலகிராம் சேனலில் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, நாங்கள் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம் உங்களுக்கு நாங்கள் சரிங்களா. அதே போல் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட எண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 2க்கு உங்களுக்கு நாங்கள் 5 கேள்விகள் கொடுப்போம். நீங்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இல்லை வந்து எங்கள் டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு நீங்கள் டெலகிராம் சேனலுக்கு நீங்கள் அனுப்புங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் அதுக்கு நாங்கள் வீடியோவும் பார்ப்போம். அதே போல் இந்த வீடியோவை உங்கள் சக நண்பர்களுக்கு, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்களுக்கு இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி மொழிபெயர்ப்பு செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் கீழடி ஆய்வில் கிடைத்துள்ளன. இதுதான் இந்த வாக்கியம். இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கீழடியில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸவேஷன் நடந்துகிட்ருக்கு. கீழடி உங்களுக்கு எங்கே தெரியும்? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அதில் தமிழரோட நிறைய மண்பாண்டங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்களும் அதே போல் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருக்குது. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு மீனிங். ஃபஸ்ட்டு ரூல் எப்போ நமக்கு தெரியும், ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வார்த்தைக்கு கரெக்டான மொழிபெயர்ப்பு செய்யணும். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சிடலாம். செங்கற்களால், அப்போ இந்த செங்கற்கள் அப்படின்னு வரும்பொழுது இதுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பிரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் இதை எழுதிக்கலாம். கட்டப்பட்ட கட்டடங்கள், இதை வந்து எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. ஸோ பில்டிங், முக்கியமான வார்த்தைகளுக்கு நீங்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சால் போதும் சரிங்களா. நன்கு அமைக்கப்பட்ட இதுக்கு நீங்கள் வெல் லேய்ட் அவுட். மாணவர்களே, இப்போ இந்த மாதிரி பிரிக்ஸு, பில்டிங் இதெல்லாம் நமக்கு வந்து சாதாரணமாகவே வந்து தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி கன்ஜக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கனெக்டிவிட்டி வேர்ட்ஸ், நன்கு அமைக்கப்பட்ட, இதுதான் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி வேர்ட்ஸ். இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் கிளாசரி நோட்டில் எழுதிக்கோங்க. வடிகால் அமைப்பு. ஸோ வடிகால் அமைப்பு அப்படின்றது ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள். ஸோ சான்றுகள், எவிடன்ஸ் எங்கே கிடைச்சிருக்கு? கீழடி ஆய்வில் கிடைத்துள்ளன. கீழடி ஆய்வு. ஸோ கீழடி அப்படின்றது ஒரு நவுன், அப்படியே பேர் தான், நீங்கள் எழுதிக்கலாம். கீழடி ஆய்வு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு கரெக்டான மொழிபெயர்ப்பு எக்ஸவேஷன். ஸோ வார்த்தைகள் பாருங்கள். பிரிக்ஸ், பில்டிங், நன்கு அமைக்கப்பட்ட வெல் லேய்ட் அவுட், வடிகால் அமைப்பு ட்ரைனேஜ் சிஸ்டம், சான்றுகள் எவிடன்ஸ், கீழடி ஆய்வில் கீழடி எக்ஸவேஷன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். எவிடன்ஸ் ஆஃப் என்ன கிடைச்சிருக்கு? எவிடன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ், பிரிக் பில்டிங்ஸ், evidence of brick buildings and well laid out என்ன கிடைச்சிருக்கு? drainage system have found in எங்க? கீழடி எக்ஸவேஷன். ஸோ மொழிபெயர்ப்பு பாருங்க. எவிடன்ஸ் ஆஃப் பிரிக் பில்டிங்ஸ் அண்ட் வெல் லேய்ட் அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஹேவ் ஃபவுண்ட் இன் கீழடி எக்ஸவேஷன். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம்.
சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக சேரன் செங்குட்டவன் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? சேரன் செங்குட்டவன் என்ற மன்னவன் வந்து கண்ணகிக்கோசரம் சிலை வடிப்பதற்காக இமயமலையிலிருந்து கொண்டு வந்தாங்க கற்களை அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். இப்போ நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்யலாம், வார்த்தைகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யலாம். சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரம் அப்படின்றது ஒரு நேம், அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். காவிய பாத்திரம். ஸோ காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மொழிபெயர்ப்பு எப்பிக். எப்பிக். பாத்திரமான. ஸோ பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர், கேரக்டர்ஸ். கண்ணகி அப்படின்றது ஒரு நேம் தான். சரிங்களா? சிலை. சிலை இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஐடல் ஆர் ஸ்டாச்சு. சரிங்களா? ஐடல் ஆர் ஸ்டாச்சு. சிலை எடுப்பதற்காக சேரன் செங்குட்டவன் அப்படின்றது ஒரு நேம், நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இமயமலை அப்படின்றது கூட ஒரு மவுண்டன் தான், நீங்கள் அப்படியே ஹிமாலயாஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ கற்கள், ஸ்டோன்ஸ், கற்கள், ஸ்டோன் கொண்டு வந்தார், brought. ஸோ மொழிபெயர்ப்பு பாருங்க. சிலப்பதிகார காவிய பாத்திரமான. ஸோ காவிய பாத்திரம் எப்பிக் கேரக்டர். ஸோ காவியம் ஞாபகம் வச்சுங்க, நமக்கு டிரான்ஸ்லேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். எப்பிக் கேரக்டர். கண்ணகி சிலை எடுப்பதற்காக ஐடில் ஆர் ஸ்டாச்சு. சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து ஸ்டோன் கற்கள் கொண்டு வந்தார், brought. இது ஸோ டிரான்ஸ்லேஷன் பாருங்க. இப்போ சேரன் யாரு கொண்டு வராங்க? சேரன். சேரன் செங்குட்டவன் சேரன் செங்குட்டவன் brought என்ன கொண்டு வராரு? ஸ்டோன்ஸ். brought stone from the Himalaya stone from the Himalaya. எதுக்கு? for making statue or idol for கண்ணகி. ஸோ கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் ஹிமாலயிலிருந்து கொண்டு வராரு. கண்ணகி யார் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? சிலப்பதிகார காவிய பாத்திரம். ஸோ அப்போ கண்ணகி என்ன போடலாம்? அண்ட் எப்பிக் கேரக்டர். எப்பிக் கேரக்டர் ஆஃப் எதோட எப்பிக் கேரக்டர்? சிலப்பதிகாரத்தோட எப்பிக் கேரக்டர். சிலப்பதிகாரம். ஸோ டிரான்ஸ்லேஷன் பாருங்க, மொழிபெயர்ப்பு பாருங்க. சேரன் செங்குட்டுவன் brought stone from the Himalayas for making statue for Kannagi, an epic character of சிலப்பதிகாரம். தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. காடும் காடு சார்ந்த இடமுமான முல்லையில் கால்நடை மேய்ப்பது அத்துடன் மாற்றிட வேளாண்மை செய்வது தொழிலாக இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், முல்லைன்றது ஒரு வகையான நிலம். அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏரியாவே காடு சார்ந்த இடம்னு சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே மேஜர் ஆக்குபேஷன் என்ன? கால்நடை மேய்ப்பது, மாற்றிட வேளாண்மை. இதுதான் வந்து இந்த வாக்கியத்தோட ஒரு பொருள், மீனிங். இப்போ நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்யலாம். காடும் சார்ந்த இடமும், இதுக்கு வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக ஃபாரஸ்டட் ரீஜியன். ஸோ இடம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ரீஜன் அப்படின்னு போட்டுக்கலாம். முல்லை அப்படின்றது நீங்கள் டிரான்ஸ்லேட் அப்படியே பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. கால்நடை மேய்ப்பது. ஸோ கால்நடை மேய்ப்பதுக்கு இந்த வார்த்தைக்கு நமக்கு எடுத்தோன்னே வர்றது கேட்டல் ரியரிங். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் ரியரிங் தாண்டி பர்ஃபெக்ட் வேர்டு பாஸ்ட்ரோலிசம். ஞாபகம் வச்சுங்க, கேட்டல் ரியரிங் அல்லது பாஸ்ட்ரோலிசம். அத்துடன் அப்படின்றது இதில் வந்து ஒரு கன்ஜெக்ஷன். சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்பைன்டு. ஏன் கம்பைன்டு வருது? கால்நடை மேய்ப்பதும் அத்துடன் மாற்றிட வேளாண்மை. அப்போ மாற்றிட வேளாண்மை. ஸோ மாற்றிட வேளாண்மை அப்படின்றது பழங்குடியினர் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த காலத்தில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அது ஷிஃப்டிங்
கல்டிவேஷன். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் செய்வது தொழில், ஆக்குபேஷன். ஆக்குபேஷன். ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ பாருங்கள் வேர்ட்ஸ் பாருங்கள், காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்றது ஃபாரஸ்டட் ரீஜியன். முல்லை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். முல்லைன்றது கால்நடை மேய்ப்பதுக்கு ரெண்டு மொழிபெயர்ப்பு இருக்குது. ஒன்று கேட்டல் ரேரிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ரோலிசம். சரிங்களா? அத்துடன்றது கம்பைன்ட் மாற்றிட வேளாண்மை, ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அப்புறமே பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்றது நீங்கள் ஆக்குபேஷன் போட்டுக்கலாம். இப்போ டிரான்ஸ்லேட் பார்க்கலாம். பாஸ்ட்ரோலிசம் ரெண்டு ஆக்குபேஷன் அந்த இடத்துல முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். பாஸ்ட்ரோலிசம் இல்லை நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டல் ரேரிங் எடுத்துக்கலாம். பாஸ்ட்ரோலிசம் கம்பைன்டு வித் எதோட சேர்ந்து பண்ணுறாங்க? ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஷிஃப்டிங் கல்டிவேஷன். Pastoralism combined with shifting cultivation was occupation in முல்லை. ஸோ முல்லை எந்த மாதிரி ஒரு நிலம்? முல்லை the forested region. ஸோ டிரான்ஸ்லேஷன் பாருங்க. பாஸ்டோலிசம் கம்பைன்டு வித் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வாஸ் ஆக்குபேஷன் இன் முல்லை த ஃபாரஸ்ட் ரீஜியன். இப்போ நம்ம ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பல்லவர் காலத்தில் அரசு பதவியானது தெய்வீக உரிமை என்றும் அவ்வுரிமையானது வம்சாவளியாக தொடர்வது என்று கருதப்பட்டது. ஸோ பல்லவர் காலத்தில் வந்து அரசு பதவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கிங்ஷிப் அவங்களாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். சரிங்களா? அது வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க? தெய்வீக உரிமை என்றும், அந்த உரிமை யாருக்கு மட்டும் வருது? வம்சாவளியாக அவங்களுக்கு தான் வருது, காமன் பீப்புளுக்கு வராது போல் இருக்கு. இதுதான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் மொழிபெயர்ப்பு செய்யலாம். பல்லவர் காலம். ஸோ பல்லவாஸ் அப்படின்றது நம்ம அப்படியே பல்லவாஸ் எழுதலாம். காலம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நிறைய டிரான்ஸ்லேஷன் பார்த்துருக்கோம். பீரியட். அரசு பதவி அப்படின்றது இந்த இடத்துல கிங்ஷிப். ஸோ இங்கே பாருங்கள், தெய்வீக உரிமை என்று அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் தான் வந்து தெய்வமாக தூதர். சரிங்களா? தெய்வத்தோட ஸ்ட்ரெயிட்டாக தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தூதர் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை அப்படின்றது டிவைன் ரைட்ஸ். இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டிவைன் ரைட்ஸ்ன்றது கரெக்டான வேர்டு. அவ்வுரிமை அப்படின்றது ஸோ டிவைன் ரைட்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ தட் ரைட்ஸ் எப்படி வந்திருக்கு? வம்சாவளியாக. ஸோ வம்சாவளியாக அப்படின்றது ஹெரிடிட்ரி. ஹெரிடிட்ரி. சரிங்களா? தொடர்வது என்று கருதப்பட்டது. ஸோ பாருங்கள், பல்லவர் காலத்தில் பீரியட் அரசு பதவியானது கிங்ஷிப் எப்படி வந்திருக்கு? தெய்வீக உரிமை என்று கருதப்படுது. தெய்வீக உரிமைன்றது டிவைன் ரைட்ஸ். அதே போல் அவ்வுரிமையானது வம்சாவளியாக தொடர்வது என்று கருதப்பட்டது. டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு யாரோட பீரியடில்? பல்லவர் காலத்தில். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால நம்ம டியூரிங் த பல்லவா பீரியட் கிங்ஷிப் was considered as என்ன ரைட்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க? டிவைன் ரைட்ஸ் and that rights were hereditary. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன்லேயே சொல்லியிருந்திருப்போம். சரிங்களா? ஒரு வாக்கியத்துக்கு அப்படியே நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? வாக்கியத்தோட மீனிங் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த முக்கியமான கருத்தை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் கூட எழுதலாம். இப்போ நம்ம 5வது வாக்கியத்தை பார்க்கலாம்.
1916ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாத நலன் காக்க பி. தியாகராயர், டி.எம். நாயர் ஆகியோர் தென்னிந்திய சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினர். அப்போ 1916 2 நபர்கள், தியாகராயர் as well as பார்த்தீங்கன்னா நாயர், டி.எம். நாயர், இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, பிராமணர் அல்லாத அப்புறம் நான் பிராமின்ஸ், சரிங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தென்னிந்திய சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திராவிடியன் மூமெண்ட்ஸ் படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க, சரிங்களா. வாங்க டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்த்தைகளுக்கான மொழிபெயர்ப்பு பார்த்துடலாம். ஸோ பிராமணர் அல்லாத அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் பிராமின்ஸ், நலன் அப்படின்ற பொழுது வெல்ஃபேர், ஸோ 2 இதெல்லாம் நேம் தான், சரிங்களா. பி. தியாகராயர், டி.எம். நாயர் ஆகியோர் தென்னிந்திய சுதந்திர சங்கம். ஸோ தென்னிந்திய சுதந்திர சங்கம் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன். இது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். மாணவர்களே, இப்போ ஒரு அமைப்போட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சுதந்திரம் வருதா, ஓகே சுதந்திரம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. அந்த அமைப்புக்கு என்ன மொழி மாற்றம் இருக்கோ அது நீங்கள் அப்படியே தான் போட்டாகணும், சரிங்களா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸோ என்ற இயக்கத்தை தொடங்கினார். ஸோ இதான் வந்து ஏன்னா முக்கால்வாசி இதில் நேம் தான் இருக்குது, நம்ம அப்படியே இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், சரிங்களா. இப்போ ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் யார், நான் பிராமின்ஸ். யாருக்கு, நான் பிராமின்ஸ். For the welfare of non-Brahmins. யார் ஆரம்பிச்சிருக்காங்க, பி. தியாகராயர், கமா டி.எம். நாயர் have found இல்லைனா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம், have found என்ன ஆர்கனைசேஷன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இன் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1916. ஸோ பாருங்கள் டிரான்ஸ்லேஷன். ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் நான் பிராமின்ஸ், பி. தியாகராயர், டி.எம். நாயர் have found சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இன் 1916. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மொழிபெயர்ப்பு தான் இது. இதில் வந்து ஒன்றும் கடினமான ஒரு வார்த்தைகள்லாம் கிடையாது. 5 ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3ல் இருக்க கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3யோட ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். பூலித்தேவரும் பிற பாளையக்காரர்களும் கூட்டாக சிறப்பான திட்டமிட்டலுடன் காட்டிய எதிர்ப்பு ஆங்கிலேயரை திருநெல்வேலி விவகாரங்களில் நேரடியாக தலையிட வைத்தது. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். பிரம்மதேய குடியிருப்புகளில் உயர்தகுதி நிலையில் இருந்த நில உடைமையாளர்கள் பிரம்மதேய கிழவர் என்று அழைக்கப்பட்டனர். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன. ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்திற்கு காங்கிரஸ் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து காங்கிரஸில் இருந்து பெரியார் வெளியேறினார். அந்த 5வது கொஷனுக்கு நம்ம பார்க்கலாம். சட்டநாதன் ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் 1971ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% என இடஒதுக்கீடு வரம்பு மாற்றியமைக்கப்பட்டது. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். இதுதான் எக்ஸசைஸ் நம்பர் 3யோட கொஷின்ஸ்னு. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்களோட டெலகிராம் சேனலுக்கு நீங்கள் அனுப்புங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வரும் உங்களுக்கு, அதுக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. அதே போல் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அனுப்புகிறவங்களுக்கு தான் நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுப்போம். பர்சனலாகவே திருத்தி உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். அதே போல் எந்த ஆன்சரையும் நாங்கள் யார்கிட்டையும் ரிவீல் பண்ண மாட்டோம், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து மாணவர்களுக்கும், குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.